ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நேற்று வேற மும்பை இந்தியன்ஸ் திரும்பவும் ரெண்டாவது தோல்வி, அதுவும் நேற்று ஒரு படு தோல்வி. இந்த தோல்வியெல்லாம் பார்க்கும்போது ஸோ ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சதுக்கப்புறம் மும்பை ஃபேன்ஸ் அலப்பறைகள் ஓவராக இருந்தது. சாம்பியன்ஸ் ஆர் பேக், 5 டைம் சாம்பியன்ஸ் ஆர் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திருக்கி விட்டுட்டு இருந்தீங்க. 2 மேட்ச் தோத்ததுக்கப்புறம் உங்கள் நிலைமையை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் நேற்று மீம்ஸ் எல்லாம் என்னத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு வீடியோ பாருங்க கைஸ். Piyush Chawla just avoided his name from the fastest IPL 50. He was on very breaking KL Rahul 14 ball 50 record. Breaking. ஸோ ஒரு பவுலராக போட்டு ஒரு 50 ரன் கொடுத்தாரு. கேஎல் ராகுல் ரெக்கார்டையே பீட் பண்ணிட்டாருப்பா. 14 பால்ல 50 அடிச்சதே பீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவர் வந்திருக்க கம்பேக், இந்த ஏஜில் அவருக்கு வந்து இருக்க கம்பேக் வேற லெவலு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக ஃபர்ஸ்ட் மேட்சை தவிர்த்து மற்ற எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். கரெக்டாக அதை பண்ணிட்டு இருக்காரு இந்த இதுலையும். பியூஷ் சாவ்லா கிரேட் யானி. மும்பை இந்தியன்ஸ் கிரம்பிளிங் அட் ஹைதராபாத். ரோஹித் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்னங்க பண்றது. ஸோ அந்த குஜராத் டைட்டன்ஸ் பவுலிங் லைனப் அப்படி, அதுவும் நீங்க பவர் பிளேலேயே ரன் 200 சேஸ் பண்ணும்போது பவர் பிளேலேயே ரன் அடிக்கலாம் என்ன பண்ணுவாங்க, திணறதான் செய்வாங்க. அது ரஷித் கான் மற்றும் 100 இவங்க 2 பேர் வந்து உங்களை 100 இல்லை காராக்கி விட்டு போயிட்டாங்க, ஒரு பக்கம் காலியாக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ மும்பை வந்து 90 for 6ன்ற நிலைமையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த போலார்டோட முகத்தை காட்டுறாங்க. ஸோ நீ இருந்தாலே இந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியும், நீயே எங்கள் கோச்சிங்காக இருக்கும்போது நாங்கள் எப்படியா ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் பிளானுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல போலார்டு இருந்ததா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அவர் எப்படி ஆடணும் அப்படின்றத ஒரு இடத்த நின்று குச்சிக்கிட்டு நின்றுட்டு பல மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. முக்கியமாக அந்த ஆப்போசிட்டில் சிஎஸ்கே இருந்தால் ஒன்றும் பயங்கரமாக செஞ்சிருப்பாரு. பட் எதுவே சிஎஸ்கே வந்தா என்ன, ஜிடியா இருந்தா என்ன, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. உட்காந்து எப்பா இப்படி ஆடுப்பா அப்படி அப்படிப்பா அப்படின்றத சொல்லத்தான் முடியும், அதை ஆடணும்ல. சச்சின் டெண்டுல்கரையும் அர்ஜுன் டெண்டுல்கரும் ஒரு கம்பேரிசன் போட்டிருக்காங்க. அந்த கம்பேரிசன் போட்டால் யாருன்னு சொல்றாங்க தெரியல எனக்கு. என்னன்னா 3 விக்கெட்ஸா இது டெண்டுல்கர் 0 விக்கெட்டா, 13 ரன்ஸ் அண்ட் டெபியூவா, 12 ரன்ஸ் அண்ட் டெபியூ. அர்ஜுன் சச்சின் கம்பேரிசன். சரி, கம்பேரிசன் போறது கூட கரெக்டாக போடணும், அது கூட தப்பா போடுறீங்களே, என்னத்த சொல்றது உங்களை. ஃபர்ஸ்ட் அவர் ஆடி 3 மேட்ச் ஆகுது. டெபியூனா என்னது, முதல் மேட்ச். ஸோ அப்படின்றத போடணும், இல்லை டெபியூ விக்கெட்டாவது போடணும். இதை போடுறது கிடையாது. நேற்று தான் வந்து பேட்டிங்ல ரன் அடிச்சார், அது வேணா டெபியூன்னு போடலாம். இந்த கம்பேரிசனே ஒரு பக்கம் தப்பா இருக்கு. பட் சச்சினை மிஞ்சுவாரா அர்ஜுன் கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். சச்சின் எங்கேயோ இருக்காருங்க. ஸோ அவர் ரெக்கார்டை முடியிருக்குன்னா இன்னொரு ஆள் பிறந்து தான் வரணும். பார்க்கலாம் அவரால் பண்ண முடியுதா. சச்சினோட பையன் ட்ரை பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். CSK still remains at the top of the table. MI scored 140 where Vadira was a top scorer 40/21. CSK Vadira ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எதுக்கே அவருக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க. அவர் மும்பை இந்தியன்ஸுக்காக மேட்ச் ஆடினாரு. அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட டாப் ஆஃப் த டேபிள் வர போறது இல்லை. ஸோ ஏதோ ஒரு ரன் ரேட் மைனஸ்ல இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் மைனஸ் ஆகிருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் அந்த டாப்ல வந்திருக்கு போறது. உங்க தேங்க்ஸ் எதுக்கு வதிராக்கு சொல்லி வேஸ்ட் பண்றீங்க. அவருடைய நாக்கு வேணா வேற லெவலா இருக்கு, அதுக்கு சொல்லுங்க. நீங்க டாப்ல இருக்கிறதுக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ இல்லா நேரம் அது நிலவை இல்லா வானமே, இரண்டும் இருண்டு போகும் சிறு வெளிச்சம் தேடி ஓடுமே அப்படின்ற மாதிரி போலார்டை பார்த்து ஒரு இது போட்டிருக்காங்க. பாவம் என்ன பண்றது, போலார்டு இருந்தால் மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு 3 வெளிச்சமும் காலி ஆயிடுச்சு. ஆர்ச்சர் வரல, பும்ரா காலி, போலார்டு கோச் ஆயிட்டாரு. ஸோ இந்த 3 வெளிச்சமும் இல்லாமல் திக்கி திணறும் மும்பை தான். ஸோ என்ன பண்றது, போலார்டு தான் ஒரு லைம் லைட்டு. ஸோ ஒரு வெற்றி பாதைக்கு அழைச்சி போகிற முயற்சியில் கடுமையாக ஈடுபட்டிருப்பாரு. ஸோ அவர் இல்லாததால பல வருத்தங்கள் பல கஷ்டங்கள் மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்கத்தான் செய்யும். எம்ஐ பல்டான் வாழ்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ரோஹித் சர்மா டிபார்ட்ஸ் 2 ரன் 8 பாலின் 207 சேசிங் அகைன்ஸ்ட் ஜிடி. ஒன்றும் இல்லடா, WCT ஃபைனல் ஸ்குவாடுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுல, அதான் ஒரு சின்ன ப்ராக்டிஸ். ஏயா ப்ராக்டிஸ் எடுக்கிறது உனக்கு இதுதான் கிடைச்சதா. இந்த T20 மேட்ச்ல தான் வந்து நீ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுவும் உன்னை நிற்க வச்சு எடுத்தாம்பாரு ஆர்டிக் பண்ணி அப்படியே போட்டு ஜிங் ஜிக் அப்படின்ற மாதிரி போட்டு நிற்க வச்சு ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுனா இதுதான் வேற லெவல். பாண்டியா பண்ணார். ஆனால் நேற்று ரோஹித் சர்மாவை என்ன பண்ணுறது, அவராலையும். இஷான் கிஷன் அண்ட் மும்பை ஃபேன்ஸு அவுட் ஆனது 13 ரன் 21 பால்ல.
208 சேஸ்ல என்னடா வேலை பார்த்துருக்கு நான் நீயே அப்படின்றது என்ன பண்றதுங்க. பவுலிங் அப்படி போட்டாங்க. முகமது சிராஜ் நிக்க வச்சு போற தம்பி முடிஞ்சா அடிச்சுக்கோ நில்லு அப்படியே நில்லு அப்படின்ற மாதிரி முகமது சிராஜ் ஒரு பக்கம் பாண்டியா ஒரு பக்கம் போட்டவனா என்ன பண்ணுவாங்க திக்கி திணறாங்க. அதான் சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல பவுலிங் லைனப் ஒரு பேட்டிங் லைனப். பவுலிங் லைனப் தரமான சம்பவத்தை செஞ்சு ஆரம்பிச்சா பேட்டிங் என்ன ஆகுன்றது நேற்று காமிச்சிட்டாப்புல வேற என்ன. ஸோ ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், கேமரான் கிரீன், திலக் வர்மா, டிம் டேவிட். ஸோ இவங்க 5 பேரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்துட்டு மும்பை ஃபேன்ஸு ஸ்ட்ரைக் ரேஷன்ல பாருங்கடா டே 200 சேஸ் பண்ற மாதிரியாடா ஆடினீங்க எல்லாம் போங்கடா டே அப்படின்ட்டு. ஸோ 200 சேஸ் பண்ணோன்னா அந்த பவர் பிளே மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பவர் பிளேலேயே உங்களுடைய இம்பாக்டே கிடையாது. அது பவர் பிளேல வந்து திக்கி திணறன மும்பை தான் அது. அதுக்கப்புறம் 2 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க, ரஷித் கான் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 100 அது மாதிரி இந்த 2 பவுலர் கிட்டையும் உங்க மெயின் பேட்டர்ஸ் மொத்தம் போனதுக்கப்புறம் எங்கேயா மேட்ச் ஜெயிப்பீங்க? எங்க ஜெயிப்பீங்க? CSK GT are the only teams to score 10 points after the first half of the league stage. டோனி மற்றும் ஆர்டிக் வேற லெவல்ல. ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா 4 டைம் சாம்பியன்ஸு மாசா டோனி இருக்காரு. டோனியோட வழியில் வந்த சிசியர் ஆர்டிக் பாண்டியாவும் 5 வின்னு மாசு தாங்க. தோனி வழி ஃபாலோ பண்ண யாரா இருந்தாலும் வெற்றி தான்ன்றது கிளியராகவே தெரியுது. ஸோ இது மும்பையோட இன்னிங்ஸை பார்த்துட்டு கிட்டத்தட்ட மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேடியத்தை விட்டு 18வது ஓவர்லேயே கிளம்புறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 10வது ஓவர்லேயே கிளம்பிருக்கணுங்க. 5 விக்கெட் போனதுக்கு அப்புறமே கிளம்பிருக்கணும். இந்த மேட்ச் இது ஒரு மேட்சுன்னு நான் பார்க்க வந்தேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க 10வது ஓவரே கிளம்பிருக்கணும். ஏதோ பரவாயில்ல 8 ஓவர் பொறுத்து போயிருக்காங்கன்னா அவங்க மனதைரியத்தை பாராட்ட வேண்டியதாங்க. ரோஹித் சர்மா 2 ball 8 ஆர்டிக் அண்ட் பண்ணு. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே ஆர்டிக் எதிராக அந்த அவஸ்தைப்படுறானே என்ன பண்றதுங்க. அவர் அப்படியே நிக்க வச்சு என்னையா இது நம்ம டீம்ல இருந்தவன் வந்து ஆப்போசிட் டீம்ல வந்து இப்படி பண்றான் என்னையா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன விட்டிங் இல்ல அப்படின்ற மாதிரி கேப்டனை பதில் சொல்ல வைக்கும் வரையில் அந்த மாதிரி பவுலிங் போட்டு நின்று எடுப்பது எப்படி அப்படின்றத ஆர்டிக் பாண்டியா ரோஹித் சர்மா காமிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் ஸ்கோர் 23 runs in 12 balls. போங்க நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி இப்போதான் டிவி ஆஃப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களை வச்சு நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு அவரும் ஒரு இம்பாக்ட் ஒரு கேமியோ ஆடுற மாதிரி ட்ரை பண்ணாரு. பட் அந்த ரன் ரேட் ஒரு பக்கம் ஏறிடுச்சு. சரி நம்மளால முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணுவோம்னு பண்ணாரு. பட் கடைசியில் அந்த ஒரு லாஸ்ட் பால்ல 100 அகமது ஸ்பெல்ல போய் அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆக வந்தால் வேற மாதிரி போயிருக்கோம், இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கோம். பட் எனிவே அங்கே அவருடைய பயங்கரமான ஸ்பெல்லில் சூரியகுமார் யாதவ் ஃபார்மும் காலி ஆயிடுச்சு. 42 in just 21 balls with a strike rate of 3-4 and 3 6 strike rate 200. What a game changer knock by the Abhinav Managar. என்னங்க அடிச்சாரு ஆயிடுவாரு. அதுவும் பாத்தீங்கன்னா கேமரன் கிரீன்ல மிட் ஆஃப்ல ஒரு 6 அடிச்சாரு பாருங்க. அந்த த்ரூ த லைனு வேற லெவல் ஷாட்டுங்க. அதுக்கெல்லாம் கரெக்டா பவர் எடுக்கணும், அந்த பாலை டைமிங் எடுக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஷாட்டு. அதெல்லாம் ஆடும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா சில டிப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்றாரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்ட பலன் தாங்க நேற்று ஒரு இன்னிங்ஸ். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இது குஜராத் டைட்டன்ஸ் டீம் மெம்பர் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. மனோகர் 200, டேவிட் மில்லர் 209, திவேதியா 400. குஜராத் டைட்டன்ஸ் ஸ்கோர் 70 runs in last 4 overs. அடி அங்கே அடிச்சாங்க. அதுவும் 6 மழங்க கடைசி 5 ஓவரில் கிட்டத்தட்ட 13 சிக்ஸருக்கு மேலே வந்து 15 சிக்ஸர் வந்து கரெக்டாக குஜராத் டைட்டன்ஸ் அணியாக அடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு அடியை அடிச்சு மும்பை தலையில விழுந்தது பெரிய இடி தான். ஸோ 96 runs in last 5 overs விசஸ் பஞ்சாப் கிங்ஸ். நேற்று வந்து 77 runs, ஆக்சுவலாக சொன்னால் 78 runs 5 ஓவருக்கு. அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா 2 மேட்சாக சேர்த்திங்கன்னா ஒரு 180 ரன்னுக்கு மேலே வருது. ஸோ அதை பொறுத்தவரையும் ஜெஸ்பிரித் பும்ரா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்பிரித் பும்ரா இருந்ததுனா அந்த மேட்ச் கொஞ்சம் அந்த டெத் ஓவர்ஸ்லாம் ஒரு 2 ஓவரில் ரன் கம்மியாக போயிருக்கும். ஒரு 10 ரன் போட்டிருந்தீங்கன்னா கூட ஸோ அங்கே 20 போகிறது ஒரு 10 குறைஞ்சிருக்கும். ஸோ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஜாஃப்ரா ஆக்சர் வந்து வருவேன் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ள வராரு வெளியே போறாரு. அவர் அப்படிதான் இருக்கு. ஸோ எல்லாம் இப்படி வச்சு ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நேற்று மேட்ச் வந்து 207 அடிச்ச உடனே மும்பை இந்தியன்ஸ் காலிங்க. அதுவும் பவர் பிளேல இந்த மாதிரி சொதப்பினதுக்கு அப்புறம் அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுன்றது மிகப்பெரிய கஷ்டம். அங்கிருந்து ஒரு மொமெண்டத்தை எடுத்து வரணும்னா நீங்க பவர் பிளே ரன் அடிச்சிருக்கணும். பட் பவர் பிளேலேயே அந்த ரன் அடிக்காம நீங்க ஸோ அங்கே திக்கி திணறும் போதே மேட்ச் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க.